பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். நித்திய விவேக விசாரம் என்ற ஆதிசங்கரரின் கூற்றுப்படி நம் மனதிலெல்லாம் நிறைய கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். அதாவது, நாம் யார், எங்கிருந்து வந்திருக்கிறோம், எங்கே போகப் போகிறோம், இந்த வாழ்க்கையின் அர்த்தம்தான் என்ன, இப்படி 100,000 கேள்விகள் நம் மனதில் எழுகின்றன. இவற்றிற்கெல்லாம் சரியான விடை கிடைக்க வேண்டுமென்றால் நாம் ஆன்மீக பாடத்தை சரிவர கற்க வேண்டும். ஆன்மீகம் என்றால் அது மிகப்பெரிய அறிவியல், ஆன்மாவை பற்றிய பாடம். ஆன்மா என்றால் ஆங்கிலத்தில் ECW என்பார்கள். அதாவது எனர்ஜி, கான்ஷியஸ்னஸ், விஸ்டம், என்டிட்டி என்று சொல்வார்கள். அதாவது சக்தி, சைதன்யம், உணர்வு நிலை, ஞானம், இவற்றை எல்லாமாக சேர்த்து அதைத்தான் ஆன்மா என்று கூறுகிறோம். இந்த ஆன்மாவானது இந்த மனுட சரீரம் தரித்து இங்கு பூமியில் அவதரிக்க வேண்டும் என்று விழைந்து இங்கு பிறக்கின்றது. ஆனால் பிறப்பதற்கு முன்னால் தன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் வகுத்து கொள்கிறது. இங்கு வந்த பின் அதை மறந்துவிட்டு பற்பல வேலைகளில் சென்று விடுகிறது. அப்பொழுதுதான் நமக்கு கஷ்டம், துக்கம் எல்லாம் வருகின்றது. அப்படி கஷ்டத்தில் நாம் உழலும்போது இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் நித்தியம் எது, அனித்தியம் எது என்ற விவேக விசாரம் நம் மனதில் உதிக்கும். இப்படி உதிக்கும்போது தான் நாம் ஆன்மீகத்தை நாடுவோம். ஆன்மீகம் என்பது ஆன்மாவை பற்றி ஆழ்ந்து அறிந்து கொள்ளல், உணர்ந்து தெரிந்து கொள்ளல். மறைமுக ஆன்மீகம் என்பது பூஜை, வழிபடுதல், பிரார்த்தனை, ஸ்தோத்திரம் சொல்லுதல், ஜபம் செய்தல், இதெல்லாம் மறைமுகமானது. ஆனால் நேர்முக ஆன்மீகம் என்பது ஆன்மாவை உணர்ந்து தெரிந்து கொள்ளுதல் அல்லது ஆத்ம ஞானம் என்று சொல்லலாம். இந்த ஆன்மீக பாடத்திற்கு அஸ்திவாரமாக இருப்பது தியானமும் அஹிம்சையும் தான். தியானம் என்பது தியான் என்னும் வடமொழி சொல்லிலிருந்து வந்திருக்கிறது. தி கூட்டல் யான். தி என்றால் சூஷ்ம சரீரம் என்று பொருள், யான் என்றால் யாத்திரை என்று பொருள். சூஷ்ம சரீர யாத்திரை, அதுதான் தியானம் என்பது, ஆஸ்ட்ரல் டிராவல். நாம் தினமும் தூங்கும்போது கூட இப்படி ஆஸ்ட்ரல் டிராவல் செய்கிறோம். பல்வேறு இடங்களுக்கும் சஞ்சரித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் விழித்தவுடன் நமக்கு அதெல்லாம் மறந்து விடுகின்றது. தியானத்தில் என்ன ஆகின்றது என்றால், நாம் நமது இயற்கையான, இயல்பான, சாதாரணமான மூச்சுக்காற்றை கவனித்து கொண்டு வருகிறோம். அப்பொழுது நம் மனமானது எண்ணக்கூட்டத்திலிருந்து விடுபட்டு ஒரு அமைதியான, சலனமற்ற சூன்ய நிலைக்கு சென்று விடுகிறது. இப்படி மனதில் எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கும் நிலையில் நிறைய விஸ்வசக்தியானது நம் உடலில் பிரவேசிக்கின்றது. இந்த விஸ்வசக்தியானது நமக்கு சூஷ்ம சரீர யாத்திரை செய்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. நாம் எல்லோருமே இதை பயின்றால் நமக்கு எல்லோருக்குமே இந்த ஆஸ்ட்ரல் டிராவல், சூஷ்ம சரீர யாத்திரை, தியானம் என்பது கைகூடும். ஆனால் முயற்சி எடுக்க வேண்டும். இப்படி செய்யும்போது தான் நாம் பல்வேறு உலகங்கள் இருக்கின்றன, பல்வேறு நட்சத்திர மண்டலங்கள் இருக்கின்றன, பல்வேறு கோள்கள் இருக்கின்றன, பல்வேறு மனிதர்கள் இருக்கின்றார்கள். எல்லா இடத்திலையும் வேறு வேறு ரூபங்களில் இருக்கின்றார்கள். நாமும் இங்கு முதன்முறையாக வரவில்லை. நாம் எத்தனையோ ஜென்மம் இங்கு எடுத்து தான் வந்திருக்கிறோம். அப்படி முற்புறவைகளையெல்லாம் இந்த சூஷ்ம சரீர யாத்திரையில் நாம் கண்டு கொள்ளலாம். இப்படி காணும்போது நாம் இந்த உடல் அல்ல, இந்த பௌதீக உடல் அல்ல, இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஆன்மாக்கள் என்பதை உணருவோம். அனுபவபூர்வமாக உணரும்போது நம் மனதில் அது பதிந்து விடுகிறது. நமக்கு அதில் சந்தேகமே இருக்காது. நாம் உயர்ந்த ஆன்மாக்கள் என்னும் சத்தியம் நமக்கு தெரிய வரும். நாம் அதை உணர்ந்து கொள்வோம். இதுதான்
ஆன்ம ஞானம் என்று கூறப்படுகிறது. அதாவது நம்முடைய ஒவ்வொரு செல்லும், உடலில் இருக்கும் செல்களெல்லாம் நாம் உடல் அல்ல, மகத்தான ஆன்மாக்கள், அதை இயக்கி வரும் ஆன்மாக்கள் என்பதை சந்தேகமற புரிந்து கொள்ளும். அப்படி போய் அந்த அறிவானது ஒவ்வொரு செல்லுக்கும் சேரும்போது நாம் பரிபூர்ண ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களாகிறோம். இந்த ஞானமானது ஒரு முறை அடைந்து விட்டால் திருப்பவும் நாம் ஞானம் அற்றவர்களாக ஆக முடியாது. எப்பொழுதுமே ஞானம் ஒரு முறை அடைந்து விட்டால் அந்த ஞானத்திலேயே இருப்போம். அது எப்பொழுதும் நம்முடனே இருக்கும். இப்படித்தான் பல ஞானிகள் வாழ்ந்தார்கள். இதற்காக நம் அன்றாட வாழ்க்கையை புறக்கணிக்க வேண்டும் என்ற அர்த்தமில்லை. நாம் பிறவிகளெல்லாம் எடுத்து வந்திருக்கிறோம், நாம் இந்த உடல் அல்ல என்னும் விஷயம் நமக்கு தெரிந்தவுடன் நாம் எல்லா பயங்களிலிருந்தும் வெளிவந்து விடுகிறோம். துக்கம் என்பது நம் மனதில் சிறிதளவும் இருக்காது. இப்படி துக்கமற்ற ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டே வந்தால்தான் ஜென்மம் இல்லாத ஒரு நிலையை, பதவியை நாம் எய்த முடியும். இந்த உடலில் இருக்கும்போதே நாம் ஜென்மமற்ற ஒரு நிலையை, பரமாத்மா நிலையை எய்த முடியும். எல்லோராலும் முடியும் இது. அதனால் தியான பயிற்சியில் தீவிரமாக நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். எளிய தியான முறை, புத்தர் சொல்லிக் கொடுத்த தியான முறை, ஆனாபானசதி தியான முறை மிக மிக எளிது, எல்லோரும் கற்கக்கூடியது. இதற்கு ஜாதி, மதம், இனம், மொழி என்ற வேறுபாடெல்லாம் இல்லவே இல்லை. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. மூச்சு என்பது எல்லோருக்கும் பொதுவானது தானே. அதனால் இந்த தியான பயிற்சியில் நாம் ஈடுபட்டு நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பின் தியானம் மட்டும் போதாது, அஹிம்சையும் நாம் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அஹிம்சை என்றால் திருவள்ளுவர் கூறினாரே, புலால் மறுத்தல், கொல்லாமை, இவையெல்லாம் அஹிம்சையாகும். இதையும் நாம் தினசரி வாழ்வில் கடைபிடித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் பரிபூர்ண ஞானத்தில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது, ஹிம்சை கொடுக்கக்கூடாது என்பதை நினைவு வைத்து கொள்ள வேண்டும். அதனால் தியானம் பயிற்சி செய்தால் ஆத்ம ஞானம் ஓங்கிவிடும். அஹிம்சையை நாம் கடைபிடித்தால் சாந்தி நிலவும். அப்படி ஒரு சாந்தி நிறைந்த, தியானம் செழித்த, ஆத்மசக்தி ஓங்கி வளர்ந்த உலகத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோமாக இந்த தியான யோகம் மூலமாக. வணக்கம்.